ஒரு சில காரியம். மரண வாக்குமூலம் நம்மளுடைய வாழ்க்கையில தெரியும். ஒரு மனுஷன் மரிக்க போகிறதற்கு முன்பாக அவன் ஒரு மருத்துவர் முன்பாகவோ இல்லை ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய நீதிபதி முன்பாகவோ தான் மரிப்பதற்கான காரணம் இல்லை யாரையாவது குற்றப்படுத்தும் நோக்கம் இருந்தால் அதை அறிவிக்கிறது ஒரு மரண வாக்குமூலம். இப்படிப்பட்டதற்கு வேறு எந்த சாட்சியும் தேவையில்லை என்று அரசியல் சாசனம் சொல்லியிருக்கு. ஸோ அதை போல் ரெண்டாவது, மரிக்க போகிற ஒரு மனுஷங்க கடைசி நேரத்தில் உண்மை பேசுவாங்க. மரிக்க போகிற மனுஷங்க கடைசி நேரத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ உண்டு. தூர தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்த உடனே கேட்பாங்க, ரிலேஷன் யாராவது மரித்தா கூட அவர் கடைசி ஏதாவது பேசினாரா, அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி மரிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசின வார்த்தை யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால், இனி உயிரோடு இருக்க போகிறவங்களுக்கும் இனி வரப்போகிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி தான் அதை கேட்க ஆசையாக இருப்பாங்க. அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரிக்கும் முன்பே பேசின அத்தனை வார்த்தைகளும் நமக்கும் நமக்கு பின்வரும் எல்லா சந்ததிகளுக்கும் பிரயோஜனமானது. அப்படிப்பட்ட வார்த்தைகளில் பிரதானமான முதலாவது வார்த்தையை பேச கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையிலே பதிலும் இருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே தேவன் இயேசு கிறிஸ்து இவர்களை மன்னித்து விட்டார். யாரை குறித்து சொல்லியிருக்குன்னு சொன்னால், தங்களை துன்பப்படுத்தினவர்கள், கல்வாரியில் எருசலேமிலிருந்து கல்வாரிக்கு கொண்டு போகிற வரையிலும் நம் பட்ட பாடுகளை நாம் இப்பொழுது வாசித்தோம். அந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராய், அதை செய்தவர்களுக்காய், அதை செய்ய காரணமாக இருந்தவர்களுக்காய், தன்னை விட்டு ஓடிப்போன சீஷர்களுக்காய், தன்னோடு கூட அடிக்கப்பட்ட கள்ளனுக்காய், அதே போல் அந்த வழியாய் நடந்து போன ஜனங்களுக்காய், தன்னை தூஷித்தவர்கள் எல்லாருக்காகவும் தேவன் என்ன செய்தார்? அந்த வார்த்தையை சொன்னார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். பிதாவினிடத்திலே அந்த மன்னிப்புக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் போல இந்த வார்த்தை இருக்குது. நம்ம நினைக்கலாம், பூமியிலே எல்லா பாவங்களையும் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இருக்கையில் இயேசு கிறிஸ்து ஏன் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னால், மன்னிக்க முடியாத பாவங்களும் பூமியில் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது கூட ஒரு சில காரியங்களை குறித்து அவரோட தர்க்கம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் உங்களுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஒருவேளை தேவன் அதை நினைத்து கூட சொல்லியிருக்கலாம், இன்னும் அநேக காரியங்களுக்காக சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, இன்னொரு இடத்துல நம்ம மன்னிப்புக்காக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பொருளுக்கு சொந்தக்காரராக இருந்தபோது தான் இந்த விண்ணப்பம் ஏறெடுக்கப்படும். இதை புரிந்து கொள்ள முடிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு பொருள், அந்த பொருளுக்கு யார் அதிகமான சொந்தக்காரரோ, நான் ஒரு வாடகைக்கு ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கும்போது அந்த வாகனத்துக்கோ அந்த பொருளுக்கோ ஒரு நபர் சேதத்தை ஏற்படுத்திட்டா, அவர் என்னிடத்தில் அவர் ஒப்புரவாய் மன்னிப்பு கேட்பதை விட அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் இடத்துல மன்னிப்பு கேட்க நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை போல தான் தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு சொந்தமானதில், அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் விற்றிருந்து பிதாவுக்கு சொந்தமானவர். அதனிடத்தில் பிதாவினிடத்தில் அவர் மன்னிப்புக்கு வரும்படி அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தை. அதோடு கூட அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற சூழ்நிலையை நமக்கு தெரியும். என்ன சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது? பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்க கேட்டோம். ஆமேன். அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, தன்னை தேவன் என்று சொல்லுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே இருந்தது. அந்த குற்றத்தின்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவருடைய முகத்தில் துப்பப்பட்டது, காரி உமிழப்பட்டது, பரியாசம் செய்யப்பட்டது, வெள்ளைப்போளம் கலந்த காடிகள் கொடுக்கப்பட்டது, நிந்தை அவமானங்கள் சகலவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இந்த வார்த்தையை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஆமேன். அது மட்டுமல்ல, தேவன் மலை பிரசங்கத்திலே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆமேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவர் அந்த வார்த்தையை பிரசங்கத்தோடு மாத்திரம் நிறுத்தாமல் தன் வாழ்விலும் அதை சிலுவையிலே செய்து காட்டினார். பிரசங்கிக்கிறவராய் மாத்திரமில்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டுகிறாகவும் தேவன் நமக்கு முன்பாக இருந்தார். ஆமீன். இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இவர்கள் என்ற வார்த்தையிலே நாம் சொன்னோம், அந்த அத்தனை நபர்களும் அடங்குவார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் மன்னிப்பை குறித்து சொல்லியிருக்குது. மன்னிப்பு என்பது கேட்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இங்கே யாருமே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கலை, இங்கே யாருமே அவரிடத்தில் ஒப்புரவாகலை. ஆனாலும் தேவன் அவர்களிடத்தை மன்னிக்க இப்படி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மன்னிக்கும் பொழுது தேவன் அந்த மன்னிப்பை நமக்கும் தருகிறார்.
மன்னிப்பை குறித்து பேதுரு ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், என் சகோதரன் எனக்கு தீங்கு செய்தால் ஒருவேளை நான் அவனை 7 முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், 7 அல்ல 7 70 முறை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், மன்னிப்பு ஃபர்கிவ்னஸ் இஸ் என்லெஸ், மன்னிப்புக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மன்னித்து கொண்டே தான் நம்ம இருக்கணும் வாழ்நாள் முழுவதும். அவங்க ஒப்புரவானாலும் சரி ஒப்புரவாகாட்டாலும் சரி, மன்னிக்கும் பொழுது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ற வார்த்தையின்படி தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறார் அநேகத்தை. அதே போல் நமக்கு செய்தவர்களுக்காக, நம்மை தூஷித்தவர்களுக்காய், நிந்தித்தவர்களுக்காய் நாமும் அந்த மன்னிப்பை நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து திரளான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதே போல் மார்க்கு 11:25, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவர்களுக்கு மன்னியுங்கள். அதே போல் எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற வார்த்தையின்படி. அதே போல் ரோமர் 8:34, அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து அவர் இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட மன்னிப்பை தேவன் நமக்கு சிலுவையிலே தந்தது போல நாமும் நம்மை விரோதிக்கிறவர்களுக்காய், நிந்திக்கிறவர்களுக்காய் ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களை மன்னிப்போம். தேவன் நம்மை மன்னிப்பார். அவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவோம். இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் பாவங்களை ஒரு விஷயங்களை கழுவி எங்களை மன்னிக்கும்படியா இந்த வேலையை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, அருமையான வேலையை அடிமைக்கு நீர் கொடுத்தமைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, பிலாமின் கழுதையின் கண்களையும் வாயின் திறந்த தேவன், அடிமையும் கூட இந்த வசனத்தை பேசுவதற்கு நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்பாக பேசிய சகோதரருக்கும் எனக்கு பின்பாக பேச வருகிறவர்களையும் நீர் கிருபையாய் பயன்படுத்தும். மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளில் அவர் பேசிய 2ஆம் வார்த்தையை பேசும்படியாய் நான் வந்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த 2ஆம் வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவரோட வாழ்க்கையில் பிறந்த காலகட்டத்தில் சிறுவனாக இருக்கும்போது அவர் பேசிய பிரசங்கங்கள், அதுக்கடுத்து அவர் இடைப்பட்ட காலங்களில் அவர் பேசிய மலை பிரசங்கங்கள், அப்புறம் கடைசியாக இறுதியாக அவர் சிலுவையில் பேசிய இந்த வார்த்தைகள், இப்படி 3 பாகமாக பார்த்தோம்னா அவர் இறுதி காலங்களில் அந்த பேசிய அந்த 7 வார்த்தைகள் அந்த வாழ்க்கை முழுக்க அவர் செய்த ஊழியத்தை குறித்தும், அந்த ஊழியத்திலிருந்து நமக்கு தேவன் சொன்ன எடுத்து கொடுத்த சத்தியத்தையோட வெளிப்பாடு தான் அந்த கடைசி 7 வார்த்தைகள். அந்த 2வது வார்த்தையில் இந்த வசனத்தை பாஸ்டர் கொடுத்தவொடனே, நான் ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம சர்ச்சில் பேசியிருக்கேன். இருந்தாலும் ஒரு வாரமாக பேசுறதுக்கு என்னெல்லாமோ பாயிண்ட் எடுத்து பார்த்தா ஒன்றுமே வரல. சரி, அப்படின்னா அப்புறம் யூடியூப்பில் எடுத்து பார்த்து காப்பி அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு யூடியூப்பையும் பார்த்து நிறைய பார்த்தேன். ஒன்றும் அப்படியே எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் நான் அந்த தொடக்க ஜெபத்தில் பண்ண அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபம் பண்ணேன். எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. தேவன் பிலேயாமின் கழுதியின் வாயை கூட திறந்தார், ஒரு மிருகத்தின் வாயை கூட திறந்தார். இப்போ நமக்கு ஏன் இந்த வசனம் வரமாட்டேங்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆஃபீஸில் முழங்கால் போட்டு ஏசப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையை ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வசனம் இந்த வார்த்தையை 2 விதமாக 2 கல்வர்கள் இருக்காங்க. எல்லாரும் 2வது கல்வரை முக்கியப்படுத்தி தான் பேசுகிறோம். ஏன்னா அவர் தான் ரட்சிக்கப்பட்டார், அவர் பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் முக்கியமாக அந்த முதல் கல்வன் ஏன் இகழப்பட்டதாக, அவன் ஏன் தண்டிக்கப்பட்டான், அது இல்லாத என்றால் அவன் ஏன் கைவிடப்பட்டான் அப்படிங்கிற கோணத்தில் எனக்கு பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதாவது அந்த வசனம் 23 லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:31, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த கடைசி வார்த்தை தான் அவரை இகழ்ந்தான் எழுதியிருக்கு. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா,
சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்ன வார்த்தையை வேதம் சொல்லுது, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இதான் அவன் சொன்ன வார்த்தை. என்று இகழ்ந்தான்ங்கிறது வந்து லூக்கா எழுதியிருக்காரு. ஏன் அப்படி எழுதினாரு? ஒருவேளை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். நாம் ஒரு 2 பேர் ஒரு ரூமில் அடைக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு நம்மளுக்கு நடுவாக வந்து ஒரு சூப்பர்மேன் இல்லைன்னா ஒரு நல்ல மனிதனை விட மிகப்பெரிய வல்லமை புரிந்த ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவன்கிட்ட கேட்க தான் செய்வோம். ஒரு கட்டப்பட்டிருக்கோம் எல்லாரும். அப்போ அவன்கிட்ட கேட்போம், இப்போ நீ உன்னையும் காப்பாற்றி என்னையும் காப்பாற்றி விடுப்பான்னு சொல்லி. இது உலகப்பூர்வமாக சரிதானே? அப்போ ஏன் அவன் இகழப்பட்டான்னு இந்த வேதம் எழுதிருக்கு? அவன் ஏன் ரட்சிக்கப்படாமல் கைவிடப்பட்டான் அப்படின்னா, அவன் ரட்சிக்கப்பட்ட கல்வனுக்கு இருந்த தகுதி இவன்கிட்ட என்னது இல்லை அப்படின்னு பார்த்தா தான் இவன் ஏன் இவனோட அந்த வார்த்தையை இகழ்ந்தான்னு எழுதியிருக்கு. தேவன் ஏன் அவன் அந்த வார்த்தையை பைபிளில் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இது இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இந்த 2வது கல்வன் வந்து பரதேசியில் இருப்பாயின்னு கர்த்தர் வந்து வசனத்தை கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தை குறித்து நிறைய மக்கள் பேசும்போது கடைசி நேரத்தில் நம்ம எப்படியாவது கர்த்தருடைய கால கையை பிடிச்சி, எனக்கு கூட அப்படி ஒரு தாட் இருக்கும், இந்த வசனம் அப்படி தானே இருக்குது, இந்த கல்வனுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ரட்சிப்பு கொடுத்துருக்காரு கர்த்தர். ஸோ நம்ம கடைசி நேரத்தில் எப்படியாவது கடவுள் கையை காலை பிடிச்சி பரதேசிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் தேவன் வந்து எப்படி இந்த கல்வனுக்கு வந்து எப்படி ஒரு ரூலை வந்து மாற்றினார்? தேவன் நமக்கு ரூல் கொடுத்துருக்காரு. யோவான் 3:5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அடுத்து எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாட்களுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு போனால் அவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவன் ஞானஸ்தானம் பெறணும். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்படின்னா தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மெய்யாகவே மெய்யாகவே பிரவேசிக்க முடியும்னு இயேசு தன்னுடைய சொந்த வாயால் சொன்ன அந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் அது. அதுக்கடுத்து மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக கடைசி காலத்தில் தேவனுடைய வருகையின் போது நம்ம மீட்டு கொள்ளப்படுவதற்கு நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டது தான் பரிசுத்த ஆவி. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு வரமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், எப்படிலாம் இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வரைமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இதாவது பரவாயில்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக எபிரேயர் எழுதின அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 34 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வந்து அநேக பாடுகள், அநேக பிரயாசங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சு, பயங்கரமான கஷ்டங்களையும் பாடுகளையும் எல்லாத்தையும் அடைஞ்சும் அவங்க வந்து அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்தை அவங்க அடையலை. எபிரேயர் 11:13 அதை சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லோருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடையே மரித்து போனார்கள். அவங்களுக்கு வந்து அந்த பரதேசியை குறித்து அவங்களுக்கு வாஞ்சை இருந்தது. அதுக்காக பாடுகள் நிறைய பட்டாங்க. அதுக்காக தேவன் வந்து அவங்கள பற்றி விசுவாசத்தினாலே ஆம்பேலில் இருந்து சாமுவேல் வரைக்கும் அவங்களோட பேரை புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு வசனங்களில் இவங்கெல்லாம் விசுவாசத்தாலே மரித்து போனார்கள், இவருடைய கிரியைகளை எழுதக்கூடாமல் இருக்கிறதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இவங்க இவ்வளவு பாடுகள் பட்டும் அவங்களுக்கு பரதேசம் கிடைக்கல. ஆனால் இந்த கல்வருக்கு எப்படி இந்த பரதேசம் கிடைச்சிது? இதுக்கு அந்த பிரேக், இந்த ரூல், இவ்வளோ ரூல் இருக்குது நமக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும், அந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவர்கள் இவ்வளோ பாடுகள் பட்டாங்க அப்படின்னு முழு பைபிளும் வேதமும் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகணுங்கிறதுக்கு உண்டான வழிமுறை தான் இருக்குது. ஆனால் இந்த கல்வனுக்கு ஏன் அந்த ரூல் மாற்றப்பட்டுச்சு? அந்த ரூல் மாற்றப்படுவதற்கு உண்டான ஒரு முகாந்திரத்துக்கு உண்டான ஒரு கதையையும் இயேசு கிறிஸ்து சொல்லி வைக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 1 முதல் 12 வரைக்கும் உள்ள ஒரு வசனத்தை படிச்சிங்கன்னா அதில் ஒரு கதையை வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அவருடைய சொந்த வாயால் இந்த கதையை சொல்கிறாங்க. அதாவது என்ன கதைன்னா, ஒரு வீட்டு எஜமான் வந்து தன் வீட்டுக்கு தன்னுடைய தோட்டத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஆட்கள் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவர் வெளியே வந்து பார்க்குறாரு. 3ஆம் மணி நேரத்தில் வெளியே வந்து பார்க்குறாரு. அதில் ஒரு குரூப் ஆட்கள் நிற்கிறாங்க. அவங்கள மறுபடியும் நீங்கள் வேலைக்கு போங்கன்னு அனுப்புகிறாரு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு வெளியே வராரு. அப்பவும் ஒரு குரூப் பேர் வெளியே நிற்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் 11ஆம் மணி எப்படி அவர் 3-4 நேரங்களில் வந்து ஆட்களை வந்து வேலைக்கு அனுப்புகிறாரு. சாயங்காலம் ஆன உடனே அந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க லாஸ்ட் வந்தவங்களுக்கு அந்த ஒரு பணம் சம்பளம் கொடுக்குறாரு. அதே மாதிரி பின்னாடி வந்த எல்லாருக்குமே அந்த ஒவ்வொரு பணம் சம்பளத்தை கொடுக்குறாரு. ஸோ தொடக்கத்தில் வந்தவங்க என்ன நினச்சாங்க, நமக்கு அதிக பணம் கூட கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கல. அதே ஒரு பணத்தை கொடுத்தாரு. அப்போ அவங்க முறுமுறுத்தாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் இந்த முதல்ல சொன்ன வார்த்தை, நமக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்குது, ஆனால் வந்து டக்குன்னு அநியாயமாக இவருக்கு என்ன டக்குன்னு ஒரு அறிக்கை செஞ்ச உடனே கொடுத்துட்டாரு அப்படின்ற உடனே தேவன் வந்து அதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறாரு. மத்தேயு 20:13 சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு அவர் அநியாயம் செய்யலை. அதாவது அதுக்கடுத்து மத்தேயு 20:15 சொல்கிறாரு, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையோ, நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமோ. அதாவது கர்த்தர் வந்து நமக்கு வந்து இந்த ரூல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. வேதத்தை பயன்படுத்தி வேதத்தை படித்து அந்த பிதாசுதன் பரிசுத்தாவில ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் மூலம் நம்ம வழிநடத்தப்படணும். அப்படிப்பட்டதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மீதி வந்து தேவனுடைய சித்தம். அது அவர் எப்படி நினைச்சாலும் அவருக்கு வந்து இஷ்டம் இருக்குது. தேவன் வந்து அதனால் நம்ம வந்து நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு கடைசி நேரத்தில் நம்ம கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு நம்ம பரலோக ராஜ்யம் போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் எடுத்துக்காட்ட கிடையாதுங்கிறதுக்காக இந்த ஒரு கதையே கர்த்தர் வந்து நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்புறம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:40 அந்த கல்வரியின் கதைக்கு வந்துடும். மற்றவன் அவனை நோக்கி, நீ ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ. ஏன் இந்த 2வது கல்வன் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட்டவனாங்கிறதுக்குள்ள தகுதிகள் வந்து இந்த வருகிற வசனங்களில் வருது. முதல் வசனத்திலே அவன் சொல்கிறான், மற்றவன் அவனை நோக்கி நீ ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும். ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தால் அவங்க 2 பேரும் முதல் வசனத்தில் படித்தோம். அவங்க குற்றவாளிகள் தீர்ப்பிடப்பட்டாச்சு, அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றப்பட்டாச்சு. ஆட்கொணை என்னன்னா அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காரோ அதே மாதிரி இவங்களுக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஆட்கொணைக்குள்ள இருக்கும்போது கூட உனக்கு தேவனை குறித்து பயம் இல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தேவனை குறித்து பயம் இருந்துச்சு. அவன் இதுக்கு முன்னாடி தேவனை குறித்து சுவிசேஷம் எங்கேயும் கேட்கல. ஆனால் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரத்தில் தான் அவன் சுவிசேஷத்தை கேட்டிருந்தான். அது நேர்மறையான சுவிசேஷம் இல்லை, ஒரு எதிர்மறையான சுவிசேஷத்தை கேட்டிருந்தான். ஆனாலும் அவன் தேவனை குறித்து பயந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. ஸோ அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான், தேவனுக்கு பயப்படுறவன காணப்பட்டான். ஃபஸ்ட்டு குவாலிட்டியே அவனுக்கு வந்து தேவனுக்கு பயப்படுறான். அந்த தேவனுக்கு பயப்பட்ட அந்த ஒரு நொடி பொழுதுலேருந்து அவனு தேவனுக்கு பிரியமானவனாக மாறுறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:41 அதுக்கு அடுத்த வருஷத்தில், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அதுக்கப்புறம் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வசனமாக இருந்துச்சு. நம்ம நியாயப்படி தண்டனை அடைகிறோம். அவன் சொல்கிறான், நம்ம வந்து செஞ்சது வந்து நல்லதில்லை, தன்னோட பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். நம்ம செஞ்சது நல்லதில்லை, நம்ம பாவம் தான் செஞ்சோம், அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அந்த தண்டனையை அவன் தண்டனையாக சொல்லாமல் தக்க பலனை அடைந்தோம். அவன் எனக்கு வந்து தண்டனை கிடைச்சிருக்கு, எனக்கு நமக்கு இப்படி அதை வந்து எந்த இதுன்னு சொல்லலாம் பலன்னு சொல்கிறான், கிஃப்ட்னு சொல்கிறான், ரிவார்டு. இங்கிலீஷ் பைபிளில் அதை வந்து ரிவார்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு நமக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதாவது பூமியிலே நீதிமான் சரி கட்டப்படுவான். அவனோட பாவங்களுக்கு வந்து இந்த ரிவார்டாக நினைக்கிறான். என்னோட பாவங்களை சரிகட்டுதலுக்காக இந்த பூமியிலே நீதிமான் சரிகட்டப்படுகிறான். இவன் எப்படி தகுதிப்பட்டான், இயேசு கிறிஸ்து இவனுக்கு எப்படி இப்படி பரதேசில் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா, அவன் இவ்வாறு தன்னுடைய தண்டனையை கூட ரிவார்டாக எடுத்துக்கிட்டான், அவார்டாக எடுத்துக்கிட்டான், அங்கீகாரம் எடுத்துக்கிட்டான். அதனால அவன் நீதிமானாக்கப்படுகிறான். தேவன் சும்மா சாதாரணமாக அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கல, அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அதுக்கடுத்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 இந்த 3 வசனங்களை வாசித்தோம்னா அதில் ஒரு கதை இருக்குது. பேதுருக்கு வந்து அதுக்கு முன்னாடி பேதுரு வந்து நல்லா ரொம்ப பேதுருவை குறித்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார் இந்த வசனங்களுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பின்னாலே போ, சாத்தானே எனக்கு கடிந்து கொள்கிறார். பேதுருவை பார்த்து என்ன இந்த வசனங்களில் உள்ள கதை என்னன்னா, கர்த்தர் வந்து இறுதி காலத்தை குறித்து இறுதி நாட்களை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார்.
சொல்லும்போது இவன் இப்போ தேவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரயாசத்தில் சொல்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்னு கடிந்து கொள்கிறார். இதே விஷயத்த அந்த கல்வனும் அந்த ஒன்றாம் கல்வனை பார்த்து அந்த லூக்கா 23:41 கடைசி வரிகளில் சொல்கிறான், கடிந்து கொள்கிறான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு மறிக்கப்படணும், பாடுகள் அனுபவிக்கப்படணும், அனுபவித்து சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரமாணம். அப்படி கண்டிப்பாக நடக்கணும். ஸோ இது நடக்கக்கூடாதபடி இருக்கிறதுக்கு சாத்தான் எத்தனையோ முறை தேவனை சோதிக்கிறான். அவர் உபவாசம் இருக்கும்போதுலேருந்து அவர் இந்த பாடுகளை அனுபவிக்க முன்னாடி அந்த கிருஷ்ணமனை தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போதுலேருந்து அவருக்கு எவ்வளவோ சோதனைகள் நெருக்கடிகள் வருது. ஆனாலும் அவர் ஒவ்வொரு நேரத்திலையும் சாத்தானை கடிந்து கொள்கிறாரு. பேதுரு மூலமாக அப்போ அவர் பேதுருக்கு வானத்தின் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தாரன்னு சொன்ன பேதுருவுக்கு அடுத்த 2 வசனங்களில் பின்னாலே இப்போ சாத்தானேங்கிறாரு. அவர் பேதுருவை சொல்லலை, பேதுருக்கு உள்ளாக இருந்த சாத்தான். பேதுருவை மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை விட்டு அழுவதற்காக, கர்த்தரை சோதிக்கிறதுக்காக அந்த சாத்தான் பேதுருவை பயன்படுத்தினான். அதே மாதிரி சிலுவையில் வந்ததுக்கு அப்புறமும் இந்த கல்வனை பயன்படுத்தி நீர் நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கோ, இந்த சிலுவை விட்டு இப்போ இறங்கிரு அப்படின்னு சொல்லி அந்த பிதாவை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு அந்த சாத்தானானவன் அந்த முதலாம் கல்வனுக்கு ஊடாக பேசுறத அந்த 2வது இருக்கக்கூடிய அந்த கல்வன், அந்த ரட்சிக்கப்பட்ட கல்வன் அவன் சொல்றான், அவனை கடிந்து கொள்கிறான். அப்போ அவன் தேவனுடைய சித்தமும் அறிந்தவனாக, தேவனுடைய சித்தம் செய்தவனாக இருக்கிறான். இறுதியா லூக்கா 23:42 இந்த விஷயங்கள்லாம் நடந்துருது. அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கான், கர்த்தனுக்கு பயந்தவனா இருக்கான், கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்றா நடப்பிக்கிறவனா இருக்கிறான். அவன் தன்னுடைய தண்டனையை ரிவார்டாக எடுத்துக்கிறான். அவன் நீதிமானாக இருந்து நீதிமான் பூமியில் சரி கட்டப்படுகிறான். இப்படிலாம் இருந்தவனே தான் இதெல்லாம் காரியங்களை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணுறான். இயேசுவை நோக்கி லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும். இவனுக்கு இந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு, இவனே ஒரு கல்வன், இவன் சுவிசேஷத்துக்கு போனானா, ஆலயத்துக்கு போனானா, இவன் வேத வாசிச்சானான்னு எதுவுமே இங்கே பைபிளில் கொடுக்கப்படலை. ஆனால் இவன் ஒரு திருடன், ஒரு கல்வன், இவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவன், மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டவன் மட்டும்தான் நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இவனுக்கு எப்படி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான அறிவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:35 ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோட கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். அடுத்து இவனுக்கு இந்த மாதிரி இவ்வளவுதான் இவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு வேற எந்த சுவிசேஷமும் அறிவிக்கப்படலை. இவன் சிலுவையில் அடிச்சதுக்கு அப்புறம் கீழே நின்று பரியாசம் பண்றாங்க. அப்போதான் சொல்றாங்க, அந்த பரியாசம் பண்ணும்போது அந்த வார்த்தைகள்ல இவன் மற்றவர்களை ரட்சித்தான். ஸோ இவனுக்கு தெரியுது, இவர் அப்படின்னா உயிரோட கீழே சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னாடி மற்றவர்களை ரட்சித்திருக்கிறாரு. அதுக்கடுத்து இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால், இவனுக்கு எதிர்மறையான ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இவன் கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டுமே. அப்போ இவன் அந்த நேரத்தில் விசுவசிக்கான், இவர் தேவ பிதாவாகிய குமாரன் கிறிஸ்துன்னு விசுவசிக்கிறான். அதனால தான் இந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலுன்னு சொல்லி அவன் அந்த இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷ பொழுதுல சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு. ஆனால் நமக்கு ஆண்டு முழுக்க கர்த்தர் வசனத்தையும் சத்தியத்தையும் கொடுக்குறாரு. நம்ம இன்னும் எத்தனையோ பேர்னும் ஞானஸ்தானத்துக்கு கூட ஒப்பு கொடுக்காம இருக்கும். ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் கொடுத்த ஒரு கர்த்தருக்காக கிடைத்த வார்த்தையை பயன்படுத்தி அவன் இயேசுவை பின்பற்றதுனால, இயேசுவை குறித்து சாட்சி சொன்னதுனால, தனது பாவத்தை அறிக்கிட்டதுனால, இயேசு அந்த ஒரு நொடி பொழுதுல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு, இன்றே நீ பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்க ரூல்ஸ், இவனுக்கு நமக்கு கொடுத்துருக்க வழிமுறையெல்லாம் மாற்றி அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம இன்னும் எத்தனையோ நாட்கள் எவ்வளவோ சத்தியங்கள் நம்ம கேட்டோம், நமக்கு உரைக்கப்பட்ட சத்தியங்கள் தினம் தினம் இது பண்ணோம், நம்ம கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் மூலமாக
வரக்கூடிய சத்தியம். இந்த இரண்டாம் கல்வன் ரட்சிக்கப்பட்டான், ஆனால் முதல் கல்வன் வந்து கைவிடப்பட்டான், அவன் இகழ்ந்தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கோர்ட்ல இந்த நீதிமன்றங்கள்ல வந்து இந்த பேசுறதுக்கு வந்து வாத பிரதிவாதங்களை வைக்கிறதுக்கு வந்து ப்ரேயர் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்றாங்க. அந்த வேண்டுதல், அவன் ப்ரேயர் தான் பண்றான், வேண்டுதல் தான் வைக்கிறான் தேவன்கிட்ட வந்து அவன் இகழ்ந்து பேசுற மாதிரி அல்ல. ஆனா எதனால் இது இகழ்ந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா, இவ்வளவு குவாலிட்டிகளை வச்சிருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி தாழ்மையா கேட்ட இரண்டாம் கல்வனை போல் அல்லாமல், அவன் எதுவுமே செய்யாம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாம நம்ம கர்த்தரிடத்துல பண்ணக்கூடிய ப்ரேயர், கர்த்தரிடத்துல பண்ணக்கூடிய வேண்டுதல் எல்லாமே இகழப்படுவதாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம கைவிடப்படுவோம். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இந்த வசனம் எனக்கானதாக தான் தெரிஞ்சது. நம்ம வந்து கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செய்யாம எவ்வளவு ப்ரேயர் பண்ணாலும் சரி, எவ்வளவு வேண்டுதல் செஞ்சாலும் சரி, அது அந்த இரண்டாம் கல்வனை போல ரட்சிப்புக்குள்ளாக நம்மளை கொண்டு போகாது, அது இகழப்படுவதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். லூக்கா அதனால தான் எழுதுறாரு. அவன் வந்து அந்த மாதிரி எழுதலை, அவன் இகழ்ந்தான் நகைச்சான்ல எழுதலை. அவன் சொன்ன வார்த்தை, நீயும் ரட்சிக்க, நீயும் நீ தேவனுடைய குமாரனால நீயும் இறங்கணும், என்னையும் இறக்கி விட்டுரு. ஆனால் அது அவன் இகழ்ந்தான்னு லூக்கா எழுதுறாரு. காரணம் இதான், நம்மளும் கர்த்தருடைய காரியங்களையும் கர்த்தருடைய சித்தங்களையும் செய்து நம்ம பண்ணும் ப்ரேயர் நமக்கு ரட்சிப்பையும் கொண்டு வரும். நம்ம பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நம்ம பிரதேசத்துக்கு போவோம், பரலோக ராஜ்யத்தை அடைவோம். மாறாக நம்ம அந்த ஒன்றாம் கல்வனை போல எதுவும் செய்யாமல் நம்ம வேண்டுதலும் விண்ணப்பங்களும் வைக்கும் பொழுது அது இகழப்படுவதாக தான் எடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இதோ உன் தாய் அதோ உன் மகன் என்ற வார்த்தையை எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொதுமை தந்திருக்கிறார். அதுக்கு முன் சின்ன ஜெபம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீ வெளிப்படுவதாக, எந்த வார்த்தையை நீர் என் மூலம் பேச விரும்புகிறோ அதை பேசி இந்த சபைக்கும் பிரயோஜனமாகவும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கும்படியாக செய்வதாக என்று உங்களை பிரார்த்திக்கிறேன், ஆசிரியக்கிறேன். இயேசு கொஞ்சம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இதே போல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு அடியனுக்கு இதே மாதிரி வார்த்தையை பேசும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். மன்னிப்பு என்ற வார்த்தையை ஆண்டவர் பேச கிருபை செய்தார். அப்பொழுது பேசிய வார்த்தையிலிருந்து ஒரு சகோதரிக்கு அந்த வார்த்தை பேசப்பட்டு, அது இது சாட்சியாக தான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சகோதரி அவருடைய மாமியாரிடத்தில் கொஞ்சம் மன கிளேசமாகவும் மன வருத்தத்தோடு இருந்த காலத்தில் பேசிய வார்த்தைகள் மூலியமாக அவருடைய இதில் போய் சில காரியங்கள் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்களோட ஒப்புரவு ஆனதாக எனக்கு தகவல் கொடுக்கப்படும் போது நான் மகிழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக நான் சொன்னேன். அதே போல் இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தையிலும், ஸ்திரியே அதோ உன் மகன் இதோ உன் தாய் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அந்த கல்லராக எண்ணப்பட்டு அந்த 2 சிலுவைக்கு மத்தியில், கல்லருக்கு மத்தியில் நடுவில் அவரை சிலுவை தொங்கிய வார்த்தையில் பேசும் பொழுது, நான் எனக்கு முன்பு இல்லை பேசப்பட்ட அந்த சகோதரருக்கும் அதே வார்த்தை தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அந்த மரண தருவாயிலும் பேசக்கூடிய வார்த்தை மிக முக்கியமானது. ஏனெனில் ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ நன்மை தீமைகள் இன்ப துன்பங்கள்லாம் பார்த்து கடைசி மரிக்கும் தருவாயில் அவர் பேசும்பொழுது அந்த வார்த்தை எல்லாரும் அவளாக கேட்பாங்க. அவர் மரிக்கும் பொழுது சில வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வதிப்பார், சில வார்த்தைகள் சொல்லி சபிப்பார். அது அப்படியே நிறைவேறும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுபோல் இந்த சமயத்தில் இந்த 3ஆவது வார்த்தையில் ஆண்டவர் ஒரு பொறுப்பை யோவான் என்ற அந்த அந்த அவருடைய அன்பின் சீசனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த பொறுப்பு மட்டுமில்ல, அது அவரோட தாயை அரவணைக்கக்கூடிய ஒரு காரியமாக அந்த யோவான் கொடுத்திருக்கிறார். காரியம் என்னன்னா, யூதர் காலத்தில் அந்த இப்பவும் நடைமுறை இருக்கிறது. 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தன் தாயையோ தகப்பனையோ கடைசி பரியந்தத்தில் விட்டு செல்லும்போது அந்த யாருக்காட்டும் ஒரு பொறுப்பை கொடுக்கணும். அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து 30 வயது உள்ள 33 வயது உள்ள இருந்தார். அவர் கூட பிறந்தவர்கள் 4 சகோதரர்களும் 2 சகோதரி என்று வேத அறிஞர்கள் நம்ம சொல்ல கேட்டிருக்க, அறிஞர்கள் பேச நான் படித்திருக்கிறேன். அப்படி அந்த 4 சகோதரர் 2 சகோதரிகளும் அந்த 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள்.
அப்பொழுது அவர் வந்து 30 வயசு வரைக்கும் அந்த தாய் வந்து தன்னை அரவணைத்து பாதுகாத்து அந்த தச்சு தொழிலை அந்த தகப்பன் மூலமா செய்து அந்த 30 வயசுக்கு மேலே 3 வயது மட்டுமே அவர் ஊழியம் செய்தார். அந்த 3 வயது அநேக அற்புதம் அடையாளம் அவர் செய்து கொண்டார். அந்த 30 வயசு வரைக்கும் தன் தாயை அவர் தன்னை பராமரித்த தாயை யார்கிட்ட ஒப்படைக்கலாம்னு பார்க்கும் பொழுது அந்த யோவான் ஸ்நானன் அந்த யோவான் அந்த சீசனுக்கு கூப்பிட்டு என்னுடைய தாயை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். அப்போ அந்த யோவானும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார். அவர் கூட அநேக சீசர்கள் இருந்தாலும் ஏன் யோவானை மட்டும் எடுத்தார்னா, எப்பொழுதும் அவர் மடியிலே சாய்ந்து அவர் மார்பிலே சாய்ந்திருந்த ஒரே அந்த சீசன் என்றால் அது யோவான். ஏன்னா அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பெரும் வியாகுலம் கொண்டு வேர்வை ரத்தமாக சிந்தும் பொழுது யோவான் இருந்தார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்போது யோவான் இருந்தார். எபீர் என்ற ஒரு வேதபாரர் வீட்டில் அந்த மகளை எழுப்பும்போது யோவான் இருந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் யோவான். ஆனால் மற்ற அநேக சீசர்கள் அவர் விட்டு ஓடி போனார்கள். உதாரணத்துக்காக அவருடைய நெருக்கமான அதாவது வந்து பேதுருட்ட கேட்பார், நான் யார் என்று. பேதுரு சொல்வார், நீரே இந்த உலகத்துக்கு வந்த ரட்சிக்கு வந்த இயேசு கிறிஸ்து தகப்பன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதை நீ மாமிசர் நீ சொல்லலை, ஆவிக்குரிய என் தகப்பன் மூலயமா உனக்கு அறிக்கப்பட்டது என்று சொல்வார். அந்த யோவான் அந்த பேதுரு கூட விட்டு ஓடி போய்வார். கடைசியத்தை மறுதளிச்சுவார், இவர் யார் என்று எனக்கு தெரியலம்பார். ஆனால் இவர் மேலே தான் நான் என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த சமயத்தில் அவர் கூட ஓடி போயிடுவார். ஆனால் யோவான்கிட்ட கூப்பிட்டு தன் தாயை ஒப்படைப்பார். அந்த தாய் வந்து அந்த யோவான் ஸ்தான கரத்தில் கொடுக்கப்படுவார். அதே போல் 12:47 பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாசிக்கும் பொழுது வந்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பார் என்று அந்த ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லியிருப்பார். அந்த நம்ம இதில் என்ன அறிவுறோம்னா, பிதா நம்ம பிதா என்ன நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம செய்த சொன்னோம்னால் அவர் தான் நமக்கு தாயும் தகப்பன் என்று அவர் சொல்லும் பொழுது நமக்கு என்ன கடமை என்ன பொறுப்போ, இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சிறுபிள்ளை ஊழியமோ அல்லது வந்து ஒரு சண்டே கிளாஸு அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு போக்குவரத்தில் யாருக்கும் நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அது நமக்கு பொறுப்பு கடமை. அந்த கடமையும் பொறுப்பு நம்ம உண்மையாக செய்யும் பொழுது அவர் தான் நமக்கு நம்ம அவருக்கு தகப்பனாகவும் தாயாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அந்த பொறுப்பில் நம்ம நடக்கணும். நான் நான் என்னோட தொழில் காரியத்தில் நான் அனைவரை பார்க்கும் பொழுது நல்ல ரிச்சாக இருப்பாங்க, நல்ல பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர் அவருடைய பிள்ளைகள் எங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படிங்க பார்க்கும்போது நான் தனியாக தான் வீட்டில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர் சொல்வார், நான் இங்கே தனியாக இருக்கேன், என் பிள்ளைகள் அங்கே இருக்குன்னு. அந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு சில வீட்டில் பெரிய ஒரு செல்வந்தர் அவர் இறந்து 2 நாள் கழித்து தான் அவர் இறந்து விட்டார்னே தெரியுது. ஏன்னா கூட பிள்ளைகள் இல்லை. அந்த தாய் இறக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் இல்லை, வெளிநாட்டில் இருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு 2 நாள் ஆனது தாமதம். அப்படி பார்க்கும்போது பெரும் வியாகுலமாக அவங்களுக்கு என்ன செல்வந்தம் என்ன பணம் இருந்தாலும் ஒரு மகன் ஒரு தாயை கவனிக்கணும் தான் இருக்குது. நீங்கள் உதாரணமாக பார்க்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானன்ட்ட ஆண்டவருக்கு அந்த யோவான்கிட்ட தன் தாயை ஒப்படைக்கும் பொழுது அந்த யோவான்ஸ் கிட்டத்தட்ட அவர் 30 வயது அந்த அவருடைய சகோதரர்கள் 30 வயது வர வரைக்கும் அவர் பாதுகாத்து எபேஸ் என்ற பட்டணத்தில் அந்த மரியாள் விட்டு சென்றதாக நாங்கள் அந்த வேதப்பாரர்கள் சொல்கிறத கேட்டிருக்கிறோம். சில காரியத்தில் நான் வெளியே சில பிரசங்காட்ட கேட்டிருக்கேன். அப்படிங்கும்போது அவர் எபேஸ் நாட்டை விட்டுட்டு அவர் பர்த்திமே தீவுக்கு போயிடுவார். அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தாயை பராமரிச்சதுனால அவர் தான் அந்த வெளிப்படுத்தி விசேஷத்தை எழுதியிருக்கார், தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்கிறார். ஒரு தாயை ஒருவன் கவனித்தால்தான் அவன் தீர்க்காயுசாக இருப்பான்னு சொல்லி இந்த பைபிளில் நாம் பார்க்குறோம். ஒரு தாயை கணம் பண்ணுறவன் கணம் பண்ணுறவன் தான் அவன் ஆயுஷ்னால கூட்டி கொடுப்ப சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஒரு தாயை அடிக்கிறவனோ சபிக்கிறவனோ கொல்லப்பட வேண்டும் என்று நியாயபரமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம தாயையோ தகப்பனையோ உற்றாரவனோ நம்ம அனுசரித்து போகணும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்போது அந்த சிலுவையை தொங்கிய காலத்தை நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது அவரோட சிலுவையில் அந்த யோவான் மற்றும் 3 நபர் இருந்தார்களாம். அந்த 3 நபர் யாருனால் 3 பேரும் மரியாள் அல்ல ஒரு தாய், மற்ற 2 பேர் அவர் சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மரண தருவாயிலும் கூட நமக்கு எவ்வளவோ பழக்க வழக்கங்களில் நம்ம இருக்கலாம், நம்ம எவ்வளோ வேற நம்ம பார்த்துக்கலாம் நம்முடைய வாழ்நாளில். ஆனால் நம்ம கடைசி நம்ம மரிக்கும் தருவாயில் நம்ம கூட நிற்பது நம்ம உற்றார் உணவர்கள் சொந்தம் பந்தங்கள் நம்ம சபையாரும் நம்ம தாய் நினைக்கிற நம்ம தாய் சபையாரும் நம்ம கூட இருப்பாங்க. அதனால் நம்ம வாழும் காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா
நம்ம தாயை போல நம்ம மற்றவர்கள் நேசிக்கணும், நமக்குள்ள கடமை நம்ம செய்யணும், நம்ம பொறுப்பை செய்யணும். இந்த இந்த சுவிசேஷ இந்த இதெல்லாம் நான் வந்து 2 நாளாக இதை பார்க்கணும், பேசணும், இதை எப்படி நடக்கணும்னு பார்க்கும்போது என்னுடைய ஏஞ்சல், சந்தோஷ், என் மனைவி எல்லாரும் சில ஐடியாஸ் கொடுத்தாங்க. நானும் சில யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன். ஆனாலும் எந்த காரியமும் எனக்கு நினைவு இருக்கல. சரி, நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம்னா, ஆண்டவரே நான் போவேன், நான் சொல்லுவேன், எந்த காரியமான நீ என்ன வரத்து வெளிப்படும். அதே போல் எனக்கு முன்னால் பேசப்பட்ட 2 சகோதரர்கள் நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்க ஊழிய அழைப்பு இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வந்து அருமையான வார்த்தைகளை பேசினாங்க. எனக்கு தெரியும் விக்டரை பற்றி, எனக்கு தெரியும் சகோதரர் டேனியல் பற்றி. அவங்க நிச்சயமாக ஊழிய அழைப்பு இருக்குது, வருங்காலங்களில் ஊழியம் செய்வார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதேபோல் எனக்கு பின்வருவர்களும் எனக்கு பேசப்படுறவர்களும் அதே போல் அவர்களும் வார்த்தையை பேசும்படியாகவும் ஆசிரியக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதுபோல் நம்ம வந்து எந்த காரியத்தில் எந்த வேலையில் வந்தாலும் நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும். அதேபோல் பிள்ளைகளும் அதுபோல் தாயும் நம்ம பெற்றோர்களும் பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களும் அவர்கள் செஞ்சு கொடுக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம்ம தாயாய் அந்த சபையை நம்ம நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படி எல்லாம் ஆசிரியப்பாக ஜெபித்து விடுவார்கள். நன்றி. ஆமென். அதிகாரம் 46வது வசனம். ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசப்பா ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நான் பேச போகிற வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை ஏசப்பா வந்து கைவிடப்பட்ட ஒரு நிலையில் சொல்கிற வார்த்தை. மற்ற எல்லா வார்த்தையும் ஏசப்பா வந்து இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க, ஜெபம் பண்ணினாங்க, அவர் தாயை தேய்ச்சினாங்க. ஆனால் இந்த வார்த்தை ஏசப்பா அவங்கள நினச்சி பிதா கிட்ட ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடியும் இதே வார்த்தையை பேசுவதற்கு ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. அப்போ இந்த வார்த்தை வந்து ஏன் ஏசப்பா ஒரு கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, அதற்கு எந்தெந்த காரணங்களால் ஏசப்பாவுக்கு இந்த ஒரு கைவிடப்பட்ட நிலை வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அதை நான் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு இதை வேற ஒரு கோணத்தில் வந்து நம்ம தியானிக்கலாம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள், சில முக்கியத்துவங்கள் இருக்குது. மற்ற வார்த்தைகளை காட்டிலும் இந்த வார்த்தை ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை மட்டும்தான் 3 டைம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 2 தடவை சுவிசேஷங்கள்லையும் 1 முறை சங்கீதத்திலையும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. டோட்டலாக 3 தடவை இந்த வார்த்தை வந்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இருப்பிடங்கள் என்னென்ன அப்படின்னா மத்தேயு 26:47, மார்க்கு 15:34, அப்புறம் சங்கீதம் 22:1. இந்த 3 இடத்துலையுமே இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுனால இது ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. 2வதா என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. மற்ற வார்த்தைகள் எல்லாமே ஏசப்பா சிலுவையில் அறையப்படும் போது இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம தேடுனா எங்கேயும் கிடைக்கல. ஆனால் இந்த வார்த்தையை தாவீதின் மூலமாக ஏசப்பா சிலுவையில் பேசும்போது இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசன வார்த்தையாய் உரைக்கப்பட்டதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. இதற்கு இருப்பிடம் வந்து சங்கீதம் 22:1 இருக்குது. 3வதா இந்த வார்த்தை ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற எல்லா வார்த்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். எல்லாமே பிதாவே இவர்களை மன்னியும், இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், இதோ ஒரு தாய் அதோ ஒரு மகன். ஏசப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனால் இது மட்டும் ஒரு குவெஸ்டினாக இருக்குது. மற்ற எல்லா வார்த்தையுமே ஒரு ஃபுல் ஸ்டாப்போட ஒரு நிறைவடைந்த வாக்கியமாக தான் இருக்கும். இந்த வார்த்தையில் ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு கேள்வியாக ஏசப்பா இதை தொடுத்ததுனால இந்த வார்த்தை ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. 4வதா என்ன அப்படின்னா, மொத்தம் ஏசப்பா சிலுவையில் தொங்கும்போது பேசினது 7 வார்த்தைகள். 7வதுல இது ஒரு மையமான வார்த்தை. ஏன்னா இது 4வதா இடம் பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 வார்த்தைகள் இருக்கு, பின்னாடி 3 வார்த்தைகள் இருக்கு. அப்போ இது ஒரு மையமான வார்த்தை. மேக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சுற்றி ஒரு ரவுண்டு போட முடியும், ட்ரையாங்கிள் வர முடியும், ஸ்கொயர் வரைய முடியும். அதனால் இது வந்து ஒரு மையமான வார்த்தையாக கருதப்படுகிறதுனால இது வந்து ஒரு ஸ்பெஷலான வார்த்தையாக கருதப்படுது. நான் இன்னொரு முடக்குன 4 ரீசன்ஸையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இது 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. 2வதா இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை. 3வதா இது வந்து ஒரு குவெஸ்டின். 4வதா இது வந்து ஒரு மையமான வார்த்தை.
இதெல்லாம் இந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவமா கருதப்படுது. இப்போ இந்த வார்த்தையை ஏசப்பா ஏன் இவ்வளோ பரிதவிப்போடையும் ஏன் இந்த கைவிடப்பட்ட நிலையும் ஏசப்பாவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு மூன்று காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்களால ஏசப்பா வந்து அன்றைக்கு சிலுவையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாங்க. முதலாவது காரியம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய பாவங்கள் தான். நமக்கு வசனம் தெரியும், நான் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. அப்போ நம்மளுடைய பாவங்கள் ஏசப்பாவுக்கும் நமக்கும் ஒரு பிரிவை உண்டு பண்ணுது. ஏசப்பா நம்மளோட இருக்க முடியாம தடுக்கிறது பாவம்தான். அந்த நேரத்துல ஏசப்பா சிலுவையில நம்ம செஞ்ச எல்லா பாவமும் ஏசப்பாவை ஆக்கிரமிச்சதுனால, ஆட்கொண்டதுனால, பிதா அவரோட இல்லாம போன அந்த ஒரு நேரத்துல ஏசப்பா சொல்றாங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு சுமத்தப்பட்டுட்டு, இப்போ நமக்கு ஏசப்பா பாவமானதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிதாவோடு நம்ம ஐக்கியப்படுறதுக்காக அன்னைக்கு ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவோட பிரிவுல இருந்தாங்க. முதலாவது காரணம் பாவம். இதுல இருந்து ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பிதாவோட நல்ல உறவு. இரண்டாவதா ஏசப்பா ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, தனிமை. பிதாவோடு ஒன்றா இருந்தார் அப்படின்னு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல முதல் 3 வார்த்தைகளை பேசும்போது ஏசப்பாவுக்கு எந்த ஒரு வலியான வார்த்தைகளை சொன்னதா வந்து கருதப்படல. ஆனா 4வது வார்த்தையில இவ்வளோ ஒரு பரிதவிப்போட சொல்றாங்க. அப்போ ஏசப்பா வந்து பிதாவை விட்டு பிரிந்திருந்ததுனால, பாவத்தின் காரணமாய் பிரிந்திருந்ததுனால, இந்த இடத்துல தனிமையா இருக்கிறதுனால ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ ஏசப்பா தனிமையானதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நாம் ஒன்றா இருப்பதற்காக ஏசப்பா அன்றைக்கு சிலுவையில தனித்து விடப்பட்டாங்க. மூன்றாவதா ஏசப்பா ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, தூரம். ஏன் அந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, மத்தேயு 27:46 நம்ம வாசிக்கும் போது, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கு. நம்ம எப்போ ஒரு சத்தமிட்டு ரொம்ப கத்தி கூப்பிடுவோம்னா, நம்ம பக்கத்துல யாருமே இல்லாதப்போ தூரமா இருக்கும்போது நம்ம வந்து கத்தி கூப்பிடுவோம். அப்போ பிதா தூரமா இருந்ததுனால இந்த இடத்துல ஏசப்பா சத்தமாய் கூப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ வடியிலையும் பாவலையும் சத்தமா கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா இந்த தூரத்தை நமக்காக அனுபவிச்சதுனால நாம் அவர் அருகில் இருப்பதற்காக ஏசப்பா வந்து இந்த தூரத்தை அனுபவிச்சாங்க. அப்ப ஏசப்பா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றதற்கு 3 காரணங்கள். ஒன்று பாவம், 2வது தனிமை, 3வது தூரம். பாவத்திலிருந்து ஏசப்பா நமக்கு என்ன தராங்க அப்படின்னா, பிதாவோடு நல்ல உறவு. தனிமையிலிருந்து ஏசப்பா நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒன்றா இருப்பதற்காக. 3வது ஏசப்பா தூரமானதுனால நாம் அவர் அருகில் இருப்பதற்காக அவர் தூரமானாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் அந்த வார்த்தையை ஏசப்பா ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். நம்ம இதை வேற விதத்துல இந்த இடத்துல ஏசப்பா அனுபவிச்சது வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலை. இன்றைக்குமே எல்லாருமே நினைக்கலாம், நான் வந்து கைவிடப்பட்டுட்டேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதே போல பைபிள்ல சில கைவிடப்பட்ட நபர்களை பார்த்து அதை வந்து நம்ம தியானிக்கலாம். முதல்ல கைவிடப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆதரவற்ற நிலையில இருக்கிறது தான் நம்ம கைவிடப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தேவனோடு உள்ள உறவை எடுத்துக்கிட்டோம்னா, தேவனை பிரிந்து இருப்பது தான் கைவிடப்பட்ட நிலை. நம்ம வந்து பைபிள்லே வந்து 2 விதமான கைவிடப்படுதலை நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தானாகவே கைவிடப்படுதல். தானாகவே கைவிடப்படுதல் அப்படின்னா நாமளே அந்த கைவிடப்படுற சூழ்நிலைக்கு உள்ளாக்குறது. இன்னொன்னு என்னன்னா, தேவனுடைய மகிமைக்காக கைவிடப்படுவது. நீங்க சிலுவையிலே எடுத்துக்கலாம். சிலுவையிலே பார்த்தா ஏசப்பா வந்து கைவிடப்பட்ட நிலையில சிலுவையில தொங்கணுங்கிறது மகிமைக்காக. சிலுவையில ஏசப்பா வந்து வெற்றி சிறக்கணுங்கிறதுக்காக மகிமையை ஆவிக்குரிய விதமாய் கைவிடப்பட்டாங்க. ஆனா பக்கத்துல இருந்த 2 கள்ளர்களும் ஏன் அந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலையில வந்து இருந்தாங்க அப்படின்னா, அவங்க செய்த குற்றங்களும் பாவங்களும். அப்ப அதற்கு காரணம் யார் இல்லை அப்படின்னா ஏசப்பா இல்லை. அப்போ தானாகவே கைவிடப்படுகிறதுங்கிறது நம்மள கைவிடப்பட்ட நிலைக்கு சில தவறுகள் செய்யறது மூலமாகவும் பாவங்கள் செய்யறது மூலமாகவும் நம்மளை அந்த நிலைமைக்கு தள்ளுறது தான் வந்து தானாகவே கைவிடப்படுதல். ஆவிக்குரியமாய் கைவிடப்படுவதுங்கிறது கர்த்தர் சில நேரத்துல நம்மளை அனுமதிக்கிறது.
சில அவளுடைய மகிமையை வெளிக்காட்டுவதற்காக அவ சில நேரத்தில் நம்ம அனுமதிக்கிறத வந்து ஆவிக்குரிய விதமாய் கைவிடப்படுவது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாமளை கைவிடப்படுவது அப்படிங்கிறதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அதேதான், அவர்களை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ தானாகவே கைவிடுதல் அப்படிங்கிறது நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து விலகிறது. ஆவிக்குரிய விதமாய் கைவிடப்படுவதுங்கிறது ஏசப்பாவோட சித்தத்தின்படி நடக்கிறது. இப்போ தானாகவே கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு 2 பேரை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அது யாரு அப்படின்னா, முதலாவதா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண். யோவான் 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கும். ஒரு பெண்ணை வந்து எல்லாரும் கையும் களவுமாய் அந்த விபச்சாரம் பண்ண ஸ்திரீயை வந்து எல்லாரும் பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல ரூல் என்ன அப்படின்னா, எல்லாரையும் அந்த பெண் வந்து கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். அந்த நேரத்துல ஏசப்பா வந்து அந்த பெண் வந்து என்ன எடுத்துனா கைவிடப்பட்ட நிலையில இருந்தா. எல்லாரும் மொத்த ஊர் ஜனங்களும் ஒருத்தர் கூட அவளுக்கு ஆதரவா நின்று பேசல. ஏன்னா அவ செய்த பாவம் அவளுக்கு எதிராக எல்லாரையும் நிக்க வச்சுது. அவ அந்த நேரத்துல கைவிடப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தா. பாவத்தின் உச்சகட்டத்துல அவ இருக்கும்போது அந்த நேரத்துல ஏசப்பா வர்றாங்க. வந்து அவளை அந்த இடத்துல கைவிடல. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அவளை அந்த இடத்துல ஏசப்பா காப்பாத்தினாங்க. அதற்கு காரணம் என்ன இருந்துச்சுன்னா, அவ அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டா. அது மட்டும் இல்லாம அவ எந்த ஒரு வார்த்தையுமே பேசல அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்னதான் கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும், பாவத்தினால கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும், நம்ம உண்மையா ஏசப்பா கிட்ட அறிக்கை செஞ்சோம் அப்படின்னா ஏசப்பா அந்த இடத்துல இருந்து நம்மள மீட்க முடியும். அதே போல இன்னொரு உதாரணமா சமாரியா ஸ்திரீ யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்கும். இவளுமே வந்து ஊர்ல ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனா ஏசப்பாவே போய் அவளை அந்த இடத்துல அவள்கிட்ட பேசி அவளை வந்து ரட்சித்தாங்க. ஏசப்பா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், இனி பாவம் செய்யாதே அப்படின்னு. இந்த 2 பேர்கிட்டையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவளுமே அவ ஏசப்பா கேட்கும்போது பொய் எதுவும் சொல்லல, இருந்தது அவ உண்மையை அப்படியே பேசினா. இவங்க 2 பேருமே உச்சக்கட்ட பாவத்தை செஞ்சவங்க தான். தன்னை தானே வந்து கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளுனவங்க தான். ஆனாலும் இவங்களை வந்து ஏசப்பா மீட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட என்னதான் தப்பு இருந்தாலுமே அந்த தப்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா அப்படின்னு ஒத்துக்கிற நிலை அவங்ககிட்ட இருந்துச்சு, உண்மை இருந்தது. அதே மாதிரி அவங்க அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க கிட்ட உண்மை இருந்துச்சு. அவங்க வந்து ஏசப்பா அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. விபச்சார பெண் சொல்வா, நீங்க மேசியா அப்படின்னு அவளுக்கு அறிய தெரிஞ்சிச்சு. அதே போல நம்ம 2ஆம் வார்த்தையில பாக்குற மாதிரி அந்த கள்ளனுமே வந்து கைவிடப்பட்ட நிலையில தானாகவே குற்றம் செய்துதான் அந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலைக்கு வந்திருப்பான். ஆனா கடைசி நேரத்துல அவன் செஞ்ச பாவத்தை ஒற்றுக்கொண்டு ஏசப்பாட்ட கேட்கும் போது அந்த இடத்துல உண்மை இருந்தது. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ல வருது என்ன அப்படின்னா, நம்மளே பாவத்தினால நம்ம ஏசப்பா விட்டு தூரமா இருந்து இந்த ஒரு கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும், உண்மையா என்கிட்ட யாரு அறிக்கை செய்யறாங்களோ, உண்மையா என்கிட்ட யாரு வர்றாங்களோ, ஏசப்பாவே வந்து அவங்கள கைவிடப்பட்ட நிலையில இருந்து தூக்க முடியும். இந்த 3 இடத்துலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எதுவுமே ஜெபம் பண்ணல. ஏசப்பாவே வந்துதான் இந்த 3 சம்பவத்திலையுமே அவங்கள மீட்டெடுத்தாங்க. ஏசப்பா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மை இருக்கணும். என்னதான் பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, மீட்டெடுக்க கர்த்தரே வந்து மீட்டெடுக்க வல்லவர். உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது உண்மை மட்டும்தான். அதே போல ஆவிக்குரிய விதமாய் கைவிடப்படுதல் அப்படிங்கிறது 2வது டைப். ஆவிக்குரிய விதமாய் கைவிடப்படுவது அப்படிங்கிறது நம்ம சொன்ன உடனே நமக்கு தெரியும், பைபிள்ல யோபு தான். யோபு வந்து எல்லாருமே நிந்தித்தாங்க. பெரிய கொடுமை, பெரிய சோதனையே அவனுக்கு வந்துச்சு. அவன் மனைவி அவனை கைவிட்டாங்க. நண்பர்களால இகழப்பட்டாங்க. மொத்தமும் எதிரான சூழ்நிலையிலையும் அவன் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கர்த்தரை ஒரு நாளும் விட்டு விலகாம இருந்தான். அதனால அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைச்சது. அப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கணும், நம்ம இந்த விதத்துல இருக்கோமா இல்ல இந்த விதத்துல இருக்கோமா? நம்ம பாவத்தினால ஏசப்பா விட்டு விலகி இருக்கோமா
இல்லை ஆவிக்குரிய விதமாய் நம்மளை எல்லாரும் எதிர்க்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம முதல் விதமாக இருந்தால் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஏசப்பா, நான் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இனிமேல் உண்மையாக உங்களுடைய பாதத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தரே வந்து நம்மளை மீட்டெடுப்பாங்க. ஒருவேளை இரண்டாவது விதமாக நம்ம ஆவிக்குரிய விதமாய் நம்ம கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம பொறுமையாய் காத்திருந்து கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தால் மட்டுமே போதும். அவருடைய சித்தத்திற்காக நம்மளை மகிமைப்படுத்துவார். இந்த கைவிடப்படுதல்ல இந்த 2 விதம் தான். இதில் நம்ம எதில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்க்கணும். அவர் வந்து கைவிடாத தேவன் தான். ஏன்னா அவர் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, இமை பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்வேன். ஏசப்பா சொல்றது ஒன்னே ஒன்று தான். இந்த 2 விதத்துல நம்ம எந்த விதத்துல இருக்கோம்னு பார்த்து இனிமே நம்ம என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசிக்கணும். முதல் விதமா இருந்தால் நம்ம உண்மையா ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது விதமா இருந்தா நம்ம ஸ்தோத்தரிக்கணும். ஒருவேளை இந்த 2 விதமுமே நான் செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நடக்க போறது ஒன்னே ஒன்று தான். எப்படி வந்து சிலுவையில் இருக்கும்போது ஒரு கள்ளன் எடுத்து ரட்சிக்கப்பட்டான், இன்னொரு கள்ளன் கைவிடப்பட்டானோ அதே போல கடைசி நாட்கள்ல ஏசப்பா ஒருத்தனை கைவிடுவாங்க, ஒருத்தனை எடுத்துக்கொள்வாங்க. அப்போ நம்ம வந்து எந்த விதத்துல இருக்கோன்னு பார்த்து ஏசப்பா கிட்ட இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த 4வது வார்த்தையோட எங்களோட நீங்க பேசினதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள்லையும் ஏசப்பா, நாங்கள் எந்த விதத்தில் கைவிடப்பட்டிருக்கோம் என்பதை நீங்கள் உணர்ந்து எங்களை உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை கைவிடப்பட்ட நேரங்களில் ஸ்தோத்தரிக்கிறதற்கு நீங்கள் எங்களை உதவி செய்யுங்க. எங்களோட கூட இருந்து எங்களை நடத்துங்க. இனிமேல் பேச போகிற 3 பேர் மேலேயும் உங்கள் கிருபை இருக்கட்டும். நீங்கள் அவர்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. நம்ம பாடலாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென். பயன்படுத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த 5வது வார்த்தை தாகமா இருக்கிற இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் ஆறுதப்படுத்தும்படியும் பரிசுத்தாவை தேற்றும்படி ஜெபிக்கிறப்பா. ஆத்மாவை பலனடைந்து செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. அவர் எங்களை தாழ்த்துகிற அடியனு மரத்து கத்தோட ஆவியார் விடுபடி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமை. கத்து நல்லவர். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவை தான கூடைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் தாமே சத்தியத்தை கற்றுக் கொடுப்பாராக. சோத்திரம். கல்வாரி சிலுவை தான கூடையில 5வது வார்த்தை, ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நல்லவர். தாகமா இருக்கிறேன். வசனம் வந்து 19வது அதிகாரம் யோவான் 28. வாசிப்போம், ஒருவர் வாசிப்போம். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க. ஹல்லேலூயா. இதுக்கு முன்பு தீர்க்கதரிசிகளால் இது முன் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமை. தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. அவர் பிறப்பு கொடுத்து முன்னறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் பிறந்த இடத்து முன்னறிவிக்கப்பட்டது. அவர் ராஜாவாய் பவனி வந்தது அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய பாடு மரணங்கள் முன் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமை. ஒரு சரீரபரமான தாகம், ஆத்மா தாகம், 2 குறித்து ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாரா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். வேதவாக்கியம் ஸ்தோத்திரம். அதுக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 69:21 வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகாரத்தில் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள், தாகத்துக்கு காடி ஸ்தோத்திரம் கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கசப்பு நிறைந்த காடியை கர்த்தர் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கசப்பான யாரும் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராய் இரட்சகர் அது ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அதற்கு சிலுவை பாடுக்கு முன்னால கெத்செமனே என்னப்பட்ட இடத்தில் முந்தின நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. மத்தேயு 26:39 வசனத்தில் பார்க்கிறாரு. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, ஹல்லேலூயா, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் சரீரத்தில் இரத்தமும் வேர்வையும் பெருத்துளியாய் வந்தது. ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகளோடு ஜெபித்து விட்டு பிலாத்து நியாயஸ்தானத்தை விசாரிக்கப்பட்டு சிலுவை மரத்தை தன் சரீரத்தில் சுமந்து கொண்டு கல்லர்களால் நடுவில் அறையப்பட்டு கொல்கதாவிலே கல்லர் நடுவிலே 3 ஆணிகளால் அறையப்பட்டு, ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறேன் என்று எதை குறித்து தாகமா இருந்தார்? ஹல்லேலூயா என்று பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். தாகமா இருக்கிறேன் என்று எதை குறித்து சொன்னார் ஆண்டவர்? முதலாவது சரீரபரமான தாகம். ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். இல்ல, பிள்ளைகள் மாம்சத்திலும் இரத்தத்திலும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டாரே தெரியுமா? பிள்ளைகளாய நம்மை போல, ஹல்லேலூயா, நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள பாடுகள் கஷ்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. துன்பம் இருக்கு. ஹல்லேலூயா. சரீர வேதனை உண்டு நம்ம இடத்துல. ஹல்லேலூயா. இது இயேசுவிடத்திலும் சரீரத்தினால் அவருக்கு மாம்சமும் இரத்தத்தையும் இருந்தது. அப்படினால் அவருடைய சரீரம் வேதனுடைய சரீரம், அது வேதனை அடைஞ்ச சரீரமாக அவருடைய சரீரத்துக்கு களைப்பு இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்குள்ள பசி இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 4:2 ஆண்டவராய் கர்த்தர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவருக்கு பசி தாகம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆத்துமா பசி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் சோத்திரம். யோவான் 11:33 வசனத்தை வாசிக்கும் போது அவர் அழுகிறோடு கூட அழுகிறார். ஹல்லேலூயா. லாசரு மரித்து போனார். அந்த கூட்டத்தில் அவங்க தங்க சகோதரிமார் எல்லாரும் அழுதாரு. அதில் சிநேகனை உயிருக்காக நேசிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதில் கண்ணீர் விடுதார். ஹல்லேலூயா. ஒரு சிநேகனோட பாசத்தை கர்த்தர் காமிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் முழுக்க தேவையுமா இருந்தாலும் இந்த உலகத்தில் முழுக்க மனிதனாய் இறங்கி வந்து அபகரித்தார். ஹல்லேலூயா. அவர் சரீரம் பாடு நிறைந்த சரீரம் தான், ஆனால் கஷ்டம் நிறைந்த சரீரம் தான். நம்மை போலப்பட்ட சரீரம். பிள்ளைகளாய் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய பரமபிதாவாகிய தேவன் நமக்கு தந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இரத்தத்தில் உடையவராக மாம்சத்தில் உடையவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போது நம்மை போலப்பட்ட தாகம் அவருக்கு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். நம்மை போலப்பட்ட பசியும் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அது இப்போது கர்த்தர் நிலைமை. ஹல்லேலூயா. அவர் சாதாரண நிலைமையில அந்த இடத்துல நிற்கல. ஹல்லேலூயா. பயங்கரமான கொடிய வேதனை. ஹல்லேலூயா. கொடிய வேதனையாய் சகிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சரீரமெல்லாம் கடாப்பட்டு குற்றுயிராய் ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மயிறு கத்திரவனுக்கு முன்பாக சத்தமில்லாத ஆட்டை போல எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சிரசு முழுவதும் முற்கிடமாக சூட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் கால்களில் ஆணி கடாப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் பிடிக்கப்பட்டது. சரீரமான தாகம். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், தாகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு சரீரபரமான தாகத்தை முதலாக குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கே காடி நிறைந்த பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அவர் கடற்காலனை அடியிலே தொய்த்து யூசுப் தண்ணீரால் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு ஆதாரமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். ஒருவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஹல்லேலூயா. அதாவது ஹல்லேலூயா. தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். நம்மளோட வாழ்க்கையில கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தாய் தாப்புன்னு கீழ்ப்படினோம். ஹல்லேலூயா. சபையில நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில கீழ்ப்படினோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. நம்ம வேலை சில இடத்துல ஒருவர் கீழ்ப்படிந்து நடக்கணும். தாழ்மை இருக்கணும் நம்மகிட்ட. ஹல்லேலூயா. தாழ்மைகளுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் 12 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆமென். நம்ம பார்க்குறோம்ல. ஹல்லேலூயா. ஆமென். அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படி ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவர்.
தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா தாகம் எப்படி வரும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம தாழ்மையும் இல்லை, கீழ்ப்படியிலும் இல்லை. அல்லேலூயா. எப்படி தாழ்மை வரும்? எப்படி தாகம் இருக்கும்? அவருடைய ஆத்மா தாகம் இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படியில் வேணும், தம்மை தாமே தாழ்த்தணும். அல்லேலூயா. மரண பரியந்தம் தாழ்த்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு செய்யக்கூடாத காரியம் எதுவும் உண்டா? இல்லை. அல்லேலூயா. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றது பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. 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 வாழ்ந்த போது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாணத்தில் ஸ்தோத்திரம் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைப்பட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக மாட்டவருக்கு மற்ற எல்லா காரியங்களும் செய்ய எல்லா திறமைகளும் உண்டு. அல்லேலூயா. அந்த கிரியில் செய்வதற்கான அதிகாரமும் உண்டு. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினபடி நான் தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. சரீரமான தாகத்தை வெளிப்படுத்தினார். ஒழிய அதே நேரத்தில் தன்னுடைய தாகத்தை தீர்க்க யாருக்கும் கட்டளை கொடுக்கவில்லை. இயேசு நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சாதாரண தெய்வம் அல்ல. அவர் அல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம், சாராளின் அடிமை பெண்ணாகிய அல்லேலூயா சாராளை பார்க்கிறோம். அல்லேலூயா. வனாந்தர வழியா அவன் கடந்து போகும்போது அந்த பாலைவனத்தில் உஷ்ணத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு தண்ணி இல்லாமல் போயிட்டு கொண்டு போன தண்ணி அப்பங்கள் எல்லாமே செலவழிஞ்சு போட்டு, ஆனாலும் கர்த்தரிடத்து நான் மரணம் தான் நேருமே அப்படிங்கிற அந்த சூழ்நிலை அந்த ஆகார் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை செத்து போமே தூரத்தில் பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் பிள்ளையோட சத்தத்தை கேட்டு ஒரு நீரூற்றுகளை உண்டாக்கினார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். வனாந்தர வாழ்க்கையிலும் வனாந்தரமான வாழ்க்கை இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வனாந்தரத்தை மாற்றுவார். அல்லேலூயா. அவர்கிட்ட நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கும்பொழுது வனாந்தர வாழ்க்கையில பரிசுத்தாவின் நதியை தருவார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். கர்த்தர் நல்லவர். ஆகாருடைய தாகத்தை தீர்த்த தெய்வம். ஆகார் பிள்ளையோட தாகத்தை தீர்த்த தெய்வம் நமக்கு இப்பொழுது நம்ம சரீரமான தாகத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய முடியும். ஆனாலும் பிதாவின் சித்தப்படி ஒப்பு கொடுத்து தன்னை தாமே தாழ்த்தினபடினால் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாட்டில் சிம்சனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. சிம்சோன் பிலிஸ்தருக்கு விரோதமாய் ஒரு கழுதையின் பச்சை தாடையை எழும்பி அடித்து 1000 பேரை கொண்டு குவித்தார். அல்லேலூயா. அவர்களை அழித்த பிறகு அவருக்கு ஒரு தாகம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி செபித்தான். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்கி தண்ணீரை வர வைத்து அவனுடைய தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா. அவன் பிழைத்தான். அல்லேலூயா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வளவு சர்வாதிகாரம் படைத்த ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி கூப்பிட்டால் எல்லா காரியம் தாகத்திக்கிற காரியம் நடக்கும். ஆனாலும் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துவதற்கு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தம்முடைய சரீர சுமையை சுமந்து பெருமிச்சோடு விட்டு வேலையிலும் மரண வேலையிலும் தண்ணீர் எல்லாம் வெளியின வேலையிலும் நாவல் வறண்ட போதும் தாமா இருக்கிறேன் என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. அவருக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? சுற்றி நின்றவர்கள் சோத்திரம் ருசியில்லாத கசப்பு கலந்த காடியை தான் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த காடியும் கர்த்தர் குடித்தார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த போது மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் கஷ்டங்களோடு பாடுகளோடு நம்மை நிர்மூலமாக்குவது இல்லை. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் சரீரபுரமாக சரீரபுரமான வெளிப்படுத்தினார். கசப்பு கலந்ததல்ல, வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு தான். அல்லேலூயா. வாழ்க்கையை கசப்பு கலந்த வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றத்தான் தகப்பன் வந்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசுனுடைய மகிமை அவருடைய மேன்மை கசப்பு எடுத்து போட்டுரும். அல்லேலூயா. அவருடைய மகிமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கசப்பு மாறுவதற்கு எல்லாம் வல்லவராக இருக்கிறார். நம்ம சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு சிலுவையை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா கசப்புகள், வைராக்கங்கள், கோபங்கள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய பிதாவின் சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வந்தார்ல, நம்ம அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நமக்குள்ள வைராக்கியம் வராது, கசப்பு வராது. அப்படி பிரசன்னத்திற்குள்ள அவருடைய சமூகத்துக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் மாறும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆத்துமா தாகத்தை குறித்து பார்க்குமா? கர்த்தர் நல்லவர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அல்லேலூயா. ஒரு வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சிறியவர்களாயிருக்கிற
சோத்திரம். ஹalleluya. ஏழ்மையா இருக்கிற, காவலில் இருக்கிற, கட்டுண்ட இருக்கிற, கருத்தில் இருக்கிற, ஹalleluya, வெறுமையில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்மால் உதவி செய்ய வேண்டும். ஹalleluya. ஆமென். கஷ்டப்பட்டு நோயோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கடந்த நாட்கள் கூட ஒரு சாட்சி சொல்ல முடியும். கடந்த மாதத்தில் கூட நான் ஐக்ரோன் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுறேன். ஒரு தாயும் மகளும் வந்தாங்க. கர்த்தர் நல்லவர். தம்பி இந்த கரையிருப்பு வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. நானும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கரையிருப்பு ஊருக்குள்ளே போகிறேன். தம்பி கரையிருப்பு போகாதீங்க, நீங்கள் அந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போங்க அப்படிங்க. சோத்திரம். எனக்கு வேதனையாக போயிடுச்சு. ஆண்டவரே சோத்திரம், நம்ம அறியாமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் விக்கிர ஆராதனைக்கு போகவே மாட்டேன். ஆனால் விக்கிர ஆராதனைக்கு போய் அந்த வாசலில் நிற்பாட்டு விட சூழ்நிலை வந்துட்டு. ஹalleluya. ஆண்டவரே அந்த அந்த சௌர்கிட்ட விசாரிச்சு, ஏமா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. எனக்கு சரீரத்தில் ரொம்ப பாடு, எனக்கு பயம் நடுக்கம். அதாவது அவங்க இந்த ஃபார்மசியில் படிச்சிருக்காங்க. அந்த சௌகரி நல்லா படித்த சௌகரி இவருக்கும். ஹalleluya. பிசாசின் போராட்டம். ஹalleluya. இவ்வளோ கோயிலுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க. குடும்பம் பேக்ரவுண்டை பார்த்தா பெரிய வைராக்கியம், பண்ணி வெட்டுறது, அந்த மாதிரி புருஷர் கணவரெல்லாம் பூசாரி, அந்த மாதிரி ஒரு விக்கிர ஆராதனை வைராக்கியம் உள்ள ஆளுகள். ஹalleluya. அந்த உள்ள இப்படி சொன்ன கேட்டது போல் நான் பார்த்து எனக்கு தாகமாக பாரமாகி போச்சு. அதனால என்னோட நான் சகோதரர்கள் கூட சொல்ல நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொன்ன என் சாட்சியெல்லாம் சொன்னேன். ஏமா நான் ஒரு குடிகாரம்மா, நான்லாம் என் மரண நோயோட கல்லீரல் பட்டு சாவக்கூடிய கண்டிஷனில் இருந்தம்மா. என்னை ஆண்டவர் ஜீவன் கொடுத்துருக்காங்கம்மா. இயேசு நல்லவரம்மா, இயேசுப்பா நம்புங்கம்மா அப்படின்னு சுவிசேஷம் அறிவித்து அவங்கள அந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த தாய் இருக்காங்க, அவங்க புரியாமல் எனக்கு நான் வந்துட்டோம்ல தம்பி, இந்த கோயிலுக்கு போய் ஒரு கணக்கு கேட்க போகிறேன் அப்படின்னாங்க. நம்ம போகாதீங்கம்மா சொன்ன கேட்கல. நான் போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஆறுதல் கொடுத்து ஆண்டவர் அனுப்பி விட்ட கைத்தார் பக்கம் அவங்க ஊர். ஹalleluya. அந்த அவங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு ஜெபம் பண்ணினேன். ஏம்மா நீங்கள் இப்படி பக்கத்தில் எந்த சபை இருக்குமா, அங்கே சபைக்கு போங்கம்மா, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருமா, எண்ணெய் தொட்டு சுகம் கொடுத்த தேவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருமா அப்படின்னு நான் சகோதரிக்கு சொன்னேன். அதனால சகோதரி நல்ல தெரியும், ஏசப்பா தெரியுமுனே, அவனை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டாக அவங்களை கொண்டு விட்டுருக்காருனே அப்படின்னு சகோதரி சொல்லிக்கு. ஹalleluya. அந்த ஆத்துமா பதாளத்துக்கு போயிடக்கூடாது. இல்லை ஹalleluya. ஒரு பாவி மனதில் பரலோக சந்தோஷப்படும்ல, அந்த ஆத்துமா தாக நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம். ஹalleluya. அது சகோதரிய கருத்து நல்லவர். இப்போ ஒரு நல்ல சபைக்கு போகிறாங்க சாட்சியாக. ஹalleluya. இயேசு நல்லவர். பார்த்தீங்களா, ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் ஆனாலும் நம்ம விக்கிர ஆராதனை இருந்தாலும் ஆண்டவரை அனுப்பிக்கிற அந்த இடத்துல அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, அந்த ஆத்துமாவை ரட்சிக்க கர்த்தரை பயன்படுத்தினார். நல்லவர். ஹalleluya. ஆண்டவர் இப்போ நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து போங்கம்மா, ஆண்டவர் விடுவிப்பார் சொல்லியிருக்கேன். ஹalleluya. இன்னொரு சிறிய சாட்சி கூட சொல்ல முடியும். நேற்று மாலை நேரத்தில் கூட இந்த வசனத்துக்காக தியானம் பண்ணி நம்ம செபிக்கிறோம்னு பிரயாசப்பட்டு வரணும்னு இருக்கேன். பகல் உள்ள சவாரி வரலாம். 5 மணிக்கு கடையனூர்னு சவாரி வருது. ஹalleluya. கடையனூர். இயேசுவே சோத்திரம். பார்த்தீங்களா. ஆனாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு போயிட்டேன். ஆனால் போனவர் யார், கேன்சர் வார்டிலேருந்து சௌரி புருஷனும் பொண்டாட்டி ஆகிட்டு போகிறாங்க. ஹalleluya. கேன்சர் அந்த ஆத்மாக்கு சுவிசேஷம் வரைக்கும் நான் ஆண்டவரை அனுப்பிக்கிறேன். ஹalleluya. அந்த சோத்திரம் கத்தினால ஏமா என்னன்னு விசாரித்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு, கேன்சர்னால் ரொம்ப பணம் செலவழிச்சு ஐயா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நல்லா ஆண்டவர் எங்கே கடையில சச்சிருக்கா, எங்கே போங்கம்மா, ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்னோட சாட்சியை சொல்லி அந்த ஆத்மாவை தேற்றி விட்டுருக்கு. ஹalleluya. இயேசு நல்லவர். வரும்போது ஒரு கொத்தனார் வண்டி மறிக்கிறார். தம்பி எங்கே போகிறீங்க, நாங்கள் என்ன சாம்பார் வடை கடையை போட்டுக்க போனாங்க, வாங்க ஏசப்பா ஆசீர்வாதம் சொல்லி ஏற்றி அவங்களுக்கு சுவிசேஷம் ட்ராக்ஸ் கொடுத்து அவங்கள ஆசீர்வதிச்சு அந்த 2-3 ஆத்மாக்களும் ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்க கருத்து பயன்படுத்திக்காரு பாருங்க. காத்திர நல்ல ஹalleluya. இன்னைக்கு தாகமாக இருக்கிறன்னு பேசுறதுக்கு நேற்று ஒரு தாகத்தை கொடுத்துருக்காரு. ஹalleluya. இயேசு நல்லவர். நீங்கள் எல்லாருமே தாகமாக இருக்கிற ஆளு தான். நீங்களும் ஆண்டவருக்கு தாகத்தை கொடுக்கணும். ஹalleluya. சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம கடனாளியாக இருக்கிறோம். ஹalleluya. ஆண்டவர் பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கோம். இயேசு நல்லவர். ஹalleluya. இயேசு நல்லவர். அதே மாதிரி வஸ்திரங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். நம்மளால் ஏண்ட நன்மைகளை செய்யலாம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நம்ம கடன் வாங்கி தான் இது செய்யணும் இல்லை, நம்மளால் உண்டானதை கர்த்தருக்கு நம்ம அவங்களுக்கு செய்தால் சிறிது எதை செய்து கர்த்தருக்கே நம்ம செய்கிறோம். ஹalleluya. இயேசு நல்லவர். இந்த கிருபை நம்மளுக்கு தருவாராக. தொடர்ந்து நம்ம சோத்திரம். இஸ்ரவேல் யாத்திராகமும் 32:13 இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கண்டு கொண்டே உண்டாக்கி பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். தேவ கோபத்துக்கு ஆளாக்கினார்கள். ஹalleluya. ஆமென். தேவ கோபத்துக்கு ஆளானார்கள். அது சோத்திரம் மோசே அழிக்க போகிற இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லும் போது மோசே திறப்பில் நின்று ஆண்டவருக்காக கெஞ்சி பிரார்த்தித்தார். ஹalleluya. அது தேவ கோபத்தை விட்டு ஆண்டவர் மனம் இறங்கினான். சோத்திரிச்சு தீங்கி அழிக்காதபடி கர்த்தர் இறக்க செய்தார். ஹalleluya. இயேசு நல்லவர். நம்ம வாழ்க்கையிலும் கெஞ்சித்து பிரார்த்திக்கணும். மோசையை போல திறப்பில் நிற்கணும். ஹalleluya. அழிந்து போகிற ஆத்துமாளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசு நல்லவர். ஹalleluya. அது மாதிரி கானான சிறிய பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். சமாரிய சிறியை பற்றி ஒரு சில வழக்கம். இயேசு சமாரியா பாதையை தெரிந்து கொண்டார். ஹalleluya.
சமாதி உள்ளவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என் சோத்திரம். அந்த யூதர்களுக்கும் சமாரிகளுக்கும் உறவு கிடையாது. ஹல்லேலூயா. சோத்திரம். யூதர்கள் வந்து பெருசு, சோத்திரம். கானானியர்கள் வந்து சிறியவர்களாக பார்க்கக்கூடிய எண்ணங்கள் அந்த யூதர்கள்ட்ட இருந்தது. ஹல்லேலூயா. பாரம்பரியம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த சிறிகிட்ட ஆண்டவர் கேட்கும்போது அதான் சொல்லுதா, நாங்கள் நீங்கள் கானானிய சிறி யூதராக இருக்கிற எப்படி கேட்குறீன்னு கேட்குறா. ஹல்லேலூயா. தாகத்துக்கு தண்ணீர் கேட்குற இன்னாரென்று அறிந்தா நீ ஜீவத்தினையே கேட்டுப்போம் ஆண்டவர் சொல்ல. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய பாவமான சௌகரிய தேடி தான் ஆண்டவர் போனார். ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு சோத்திரம். ஒரு பலமான தேடி போல பாவியான சிறிய தேடி போய் தான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவளும் அந்த கிராமத்துக்கே ஹல்லேலூயா சுவிசேஷம் அறிவித்து அநேக முறை ரட்சிப்பு நடத்தினார். ஹல்லேலூயா. நம்ம பாவி என்று யாரையும் ஒதுக்கவே கூடாது. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களை, சமுதாயத்தில் நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கவங்களை நம்ம ஒதுக்கக்கூடாது. ஆண்டோட அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை தான் நம்மளுக்கு தந்திருக்காரு. நம்ம யாரும் ஒதுக்கக்கூடாது. யாரையுமே பாவி என்று நம்ம ஒதுக்கவே கூடாது. அவங்களை சேர்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்கள ஆதரிக்கணும். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கல்வாரி சிலுவை தான கூட்டத்தில் தாகமாக இருக்கிற என்ற கார்த்திகை கூட்டமும் ஆவியாவர் நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக சோதனை ஜெயிப்போம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமும் இரக்கமும் அன்புக்கு இறைவந்த அன்பின் தகப்பனே, அருமையான நல்ல நாளில் ஆவியானவரே அடியன் கொடுத்த கிருபைக்காக, ஞானத்துக்கு, அபிஷேகத்துக்காக சோத்திரம், சொன்ன சாட்சிகளுக்காக சோத்திரம். இன்னும் அநேகர் தாக உள்ளவர்களாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆத்மா தாகத்தை கொடுங்க. சரீரமான தாகம் இல்லாமல் ஆத்மா தாகத்தினால் நிரப்புங்க. அநேகமாயிரம் ஆத்மாவில் பிரயோஜனமுள்ள கருவியாக எடுத்து இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தர் பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறப்பா. ஆத்மா விளையேறப்பட்ட ஆத்மாக்களப்பா. அது கடைசி காலத்தில் ஆண்டவரே ஆத்மா அறுவடை செய்ய எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுங்க. பரிசுத்தான அபிஷேகத்தை கொடுங்க. வல்லமையினால் வரங்களினால் நிரப்புங்க. கிருபையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடியனையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் சொல்கிறது முடிந்தது என்று. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதெல்லாம் முடித்தார் என்பது குறித்த 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது பிதாவின் சித்தத்தை முடித்தார். 2வது பிசாசை ஜெயித்து முடித்தார். 3வது பாவத்தை சுமந்து முடித்தார். முதலாவதாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பது சிந்திப்போமானால் யோவான் 4:34 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர்களுடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். பொதுவாக உலகத்தில் அநேக பேர் அந்த வருடத்தின் தொடக்கத்திலே அநேக தீர்மானங்கள் எடுப்பார்கள். ஆனால் அந்த நாட்கள் ஆக ஆக அதன் வீரியம் குறைந்து கடைசி அந்த வருட முடிவிலே சில சமயங்களில் அந்த தீர்மானங்களை முடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. சிலருடைய குடும்ப வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்வோமானால் அந்த தீர்மானங்கள் நாளாக நீர்த்து போகும். அப்படியே பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துக்கொள்வோமானால் தொடக்கத்திலே தொடக்கத்திலே நான் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லை 5ஆம் ரேங்க் வாங்கணும், அந்த ஒரு தீர்மானத்திலே போவார்கள். நாளாக அந்த தீர்மானங்கள் குறைந்து சில பேர்கள் அதை தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள், சில பேர்கள் அதை விட்டு விடுவார்கள். பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோமானால் கலாத்தியர் 3:3 குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பண்ணீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதல் படியாக இருக்கும்போது அனலாக இருந்து வேதத்தை தியானித்து கொண்டு இருப்பார்கள். அதன் பின்பு அதோட வீரியம் குறைந்து நாளாகவே மாம்சத்திலே முடிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள. உலகத்தில் பொதுவாகவே நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்ப்போம் என்றால், நாம் பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது. அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் நம்ம முடியுமோ அந்த விதத்திலாம் செய்வார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு எதனால் அனுப்பப்படுகிறோம் என்று தெரிந்தும் அது அவர் அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்காக தான் அனுப்புகிறோம் என்று தெரிந்தும் அனுப்பினார். அதையும் தெரிந்து கொண்ட இயேசுவானவர் தாம் இதற்காக அனுப்பப்படுகிறோம் என்று தெரிந்தும் 33 வருடங்களாக தேவனுக்கு விசுவாசமாய் அவருடைய ஊழியத்திலே நல்லபடியாக செய்து பிணியாளிகளை ரட்சிப்பார். எல்லாவற்றையும் செய்து கடைசி பரியந்தத்திலே அவர் பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்தார். பிதாவின் சித்தத்தை அவர் உறுதியாக இருந்து முடித்து இருக்கிறார். பொதுவாக யோசேப்பின் கதையை பார்ப்போமானால் அவனுடைய தேவ சித்தம் அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்றது.
ஆனால் அவன் அந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் அனைத்துமே கொடூரமானவர்கள். அவன் குடியிலே தள்ளப்பட்டான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனாலும் அவன் கடைசி பரியந்தமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் அவனுடைய வாழ்க்கை கடைசியில சம்பூர்ணமாய் முடிந்தது. அதே போல யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போமானால் அவனுடைய வாழ்க்கை தொடக்கத்திலே அற்பமாக இருந்தாலும் கூட அவன் மனைவியை நிந்தித்து ஜீவனை விடும் என்று அவரை பரிகசித்த போதும், அவன் நண்பர்கள் பரிகசித்த போதும் கூட அவன் கடைசி வரையும் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று தேவனை மறுதளிக்காமல் கடைசி வரை இருந்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையிலே இரட்டன ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டான். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அவனுடைய சிம்சோனுடைய வாழ்க்கை நஸ்ரேய விரதம் உடையவன். அவன் நஸ்ரேயத்தை அந்த விரதத்தை கடைசி வரை கடைபிடிக்காதால் அவனுடைய வாழ்க்கை சீரகுலைந்தது. தேவ திட்டத்தை பொதுவாக முடிப்பது கஷ்டம்தான். ஆனாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்தை கடைசி வரைக்கும் அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் என்ற நல்ல நோக்கத்தோடு பாடுகள் பட்டாலும் தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து தேவன் நிறைவேற்றினார். இரண்டாவதாக பார்த்தோம்னால் பிசாசை ஜெயித்து முடித்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி விட்டார். இந்த வசனத்தை குறித்து அந்த சாத்தானை ஜெயித்தது குறித்து சிந்திப்புமானால் சாத்தான் இயேசு குழந்தையாய் பிறக்கும் போதே அந்த ஏரோதுவை கொண்டு அவரை கொல்ல நினைத்தான். ஆனால் அது நடக்கவில்லை. பிற்காலத்திலே அவரை சிலுவையிலே அறைந்து அவர் கொல்லப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது தன்னுடைய நோக்கம் நிறைவேற்றியது என்று அவன் கொக்கரித்தான். ஆனால் 3ஆம் நாளிலே தேவன் வல்லமையாய் அந்த மரணத்தின் சங்கிலிகளை அனைத்தையும் உடைத்து அவர் உயிர் தெழுந்தார். இதன் மூலம் தேவன் சாத்தானுடைய அனைத்து கிரியைகளை அழித்து முடித்தார் என்று அந்த சாத்தான் கிரியை அழித்து முடிக்க வேத வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியையை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகள் என்னவென்று நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொன்று நம்மளுடைய ரட்சிப்பை தடுத்தல், எல்லா விதத்திலும் நம்மளை அவன் மோசம் போக்குவான். அதோட கிரியை அழிக்கும்படியாகவே தேவன் இந்த பூமியிலே வந்தார். 3ஆவதாக பாவத்தை சுமந்து முடித்தார். யோவான் 1:29 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1:29 யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். தேவன் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தனால் அந்த தேவனுக்கும் நம்மளுக்கும் இடையில் இருந்த ஒரு சுவர் விலகிட்டு அதன் மூலம் நாம் தேவனை முகமுகமாய் நம்ம தரிசிக்கிற ஒரு நேரம் கிடைத்தது. இந்த 3 விஷயங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இந்த பல வருடங்களாக நம்ம சில காரியங்களை நினைத்திருப்போம், இந்த காரியங்கள் எப்படி முடிவடையும் என்று. ஆனால் தேவனை நோக்கி அவருடைய பாதத்தில் விழுந்து இருந்தோம். ஆனால் எந்த காரியமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு உண்டு. அது முடிவல்ல, தேவன் அனைத்து நம்ம பாவங்களை சாபங்களை அவர் முடித்ததனால் அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கிறது. நம்ம வியாதியோடோ இல்லை படுக்கையில இருந்தாலும் கூட தேவனை நம்ம விசுவாசித்து ஜெபித்தோமானால் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. சிலர் நினைக்கலாம், வியாதியில இருந்தால் நம்ம இவனுடைய கதை முடிந்தது என்று நினைக்கலாம். ஆனாலும் தேவனை நாம் தரித்திருக்கிற போதோ, தேவனை தரிசிக்கும் போதோ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த முடிவு ஆரம்பமாக இருக்கிறது. தேவன் நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். நீதிமொழி 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். யோபுடைய கதையை எடுத்துக்கொண்டுமானால் அவனுடைய தொடக்கம் தொடக்கம் ஒரு அற்பமாய் இருந்தாலும் கூட அவனுடைய முடிவு அது ஒரு சம்பூர்ணமாய் இருந்தது. அது எப்படி எனில் அவன் முன்பை விடவும் இரட்டனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிறர் நினைக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை முடிந்து போயிட்டு என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மளுக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை தர இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் அவரை
விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆரம்பத்தை தருவார். என்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முடிவு இல்லாமல் நல்ல ஒரு ஆரம்பத்தை தருகிறார். நான் இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்து கரெக்டாக ஒரு 7 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்றைய நாளில் என்னை ஒரு வகையில் பலப்படுத்தினார். அதுக்கு தேவனுக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலும் பல தொடக்கங்களிலே ஒரு சில அற்பமாக இருந்தாலும் எனக்கெல்லாம் ஒரு விஜிலன்ஸில் சொல்லுவாங்க, அதில் எல்லாம் ஒரு 10 பெட்டிஷன் வந்தாலே அந்த ஆளுக்கு மேலே வாழ்க்கை கஷ்டம். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு 38 பெட்டிஷன் 38 டிஎஸ் விஜிலன்ஸு அவர் வாயிலிருந்து சொல்ல ஒரு தேவன் கிருபை செய்தார். ஏனென்றால் நீங்கள் இப்போ காசே வாங்காத ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய கிருபை. தேவனை விசுவாசித்ததால் அந்த ஒரு என் வாழ்க்கையில நான் ஒரு முடிவு வந்து ஒரு சம்பூர்ணமாக இருந்தது. என்னுடைய மகள் வாழ்க்கையிலையும் ஒரு தொடக்கம் எங்களுக்கு ஒரு அற்பமாக தான் இருந்தது. மகள் பிறக்கும்போது வெறும் 650 கிராம் தான் இருந்தாப்புல. ஆனால் தேவன் அது சம்பூர்ணமாக ஒரு காரியங்களை மாற்றினார். இந்த நாட்களில் இந்த வார்த்தையை பேச செய்த தேவனுக்கு நன்றி தெரிவித்து என் வார்த்தையை முடித்துக்கிறேன். இந்த நாளும் அடியனை கொண்டு வந்த கடைசி வார்த்தையாக 7வது வார்த்தையை பேசுவதற்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். 7வது வார்த்தை லூக்கா 23:46 வாசிக்கலாம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த வார்த்தையில் வந்து கடைசி வேலையில் கூட சிலுவையில் பேசின கடைசி வார்த்தை தான். ஆனாலும் வந்து யாரோட அவர் பக்கத்தில் கல்வன் இருந்தால் கல்வனோடு பேசலை, பிதாவோடு பேசினார். அதோட முதலாவது வார்த்தையும் கற்று ஆரம்பிக்கும் போது பிதாவோடு பேசினார். நடுவில் உள்ள 4வது வார்த்தையும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவோடு பேசினார். இந்த கடைசி வார்த்தையும் கூட அப்படிதான், பிதாவோடு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பேசின அந்த வார்த்தையை வந்து அவர் தேவனோடு சொன்ன, மனிதனோடு பேசலை, பிதா தேவனோடு பேசினார். அவர் பூமியில் வாழ்ந்த காலங்கள் எல்லாவற்றிலும், பூமியில் வாழ்ந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் காலையிலும் ராத்திரியிலும் ஆண்டவர் எப்போதும் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். நம்மளும் அதே போல் எப்பொழுதும் ஜெபத்தில் தொடங்கி ஜெபத்தில் முடிக்கிறவர்களாக எப்போதும் ஜெபத்தோடு தரித்திருப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 7:59 7:55-56 சேவான் இயேசுவை பின்பற்றி நடக்கும்போது அவர் தேவ உறவில் எப்பொழுதும் தேவ உறவில் இருந்தார். அது மாத்திரமில்லை, அவர் ஜெபிக்கிற போது வானம் திறக்கப்பட்டது. பரலோகம் திறந்திருக்கிறதையும் பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு வீற்றிருக்கிறதையும் அவர் பார்த்தார். அதே போல் நாமும் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் அந்த தேவ உறவிலும் அன்பிலும் எப்போதும் நிலைத்திருப்போமானால் பரலோகம் நமக்காக திறந்திருக்கிறதையும் நமது இயேசு நமக்கு வலது பாரிசத்தில் பரிந்து பேச நம்ம பார்ப்போம் என்று இது நிமித்தம் நான் சொல்லுகிறேன். லூக்கா 2:23 இயேசுவையே அவங்க பெற்றோர் வந்து கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்துருக்காங்க. அவர் நாமும் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும். எப்போதும் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இயேசு பிதா ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தர் அவருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தது. நம்மளும் அதே போல் எப்போதும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா கர்த்தர் சித்தம் நம்மளை செய்வதற்கு ஒரு கிருபையை தருவார். லூக்கா 2:49 பிதாவுக்கு அடுத்தவைகளுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. நாமும் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் ஒப்பு கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 6:19 கடந்து
பரிசுத்தமான நடப்பிக்கிறபடி நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எபிரேயர் 9:27-28. 9:27-28. நமக்காக பலியிடப்பட்டு நமக்கு ரட்சிப்பை அருளும்படி நம்முடைய தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளும் நடக்கணும். எபேசியர் 5:27. கரைதிரையற்ற பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக எழுப்புவதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மளும் நம்முடைய சபைகளும் எப்போதும் கரைதிரையற்று பரிசுத்த பிழையமான சபையாக நம்மளும் நம்ம சபையும் ஒப்பு கொடுக்கணும். எபேசியர் 5:2. நாமும் அன்பிலே நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்பொழுதும் அன்பு, தேவ அன்பு நம்மளோட ஒவ்வொருவரோடு இருந்து தேவ அன்பில் நம்ம எப்போதும் நம்மளை ஒப்பு கொடுத்து நடக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும். வாங்கினது பாக்கியம், கொடுத்தது பாக்கியம் என்று பவுலுக்கு சொன்னது போல நம்மளும் உன்னத ஆசீர்வாதம் என்பது வாங்குறது மாத்திரமல்ல, நம்மையே கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து நாமும் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மார்க் 8:34-35. கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்க கூட ஆயத்தமுள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்ளணும். அதனால் நான் அப்படி இருந்தால் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், ஒரு சபையில் நாம் ரட்சிப்பையும் பரிசுத்த தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பரிசுத்த வாசனையாகவும் வளர வேண்டும் என்றால் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தது போல நாமும் எல்லா காரியத்திலையும் ஒப்பு கொடுத்து தான் வளர முடியும். உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்தால் என்று பவுல் சொல்லியிருக்கார். மாதிரியை நமக்கு பின் வைத்து போனார். பிதாவே உம் கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆதாமின் மூலம் உலகத்தில் பிரவேசித்த மரணமானது கிறிஸ்துவினால் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். வெளிப்படுத்தல் 1:18. மரணமே உன் கூர் எங்கே, ஜெயம் பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வார்த்தையின்படி நாமும் மரணத்தை விழுங்குகிறவர்களாய் எப்பொழுதும் என்று நாம் வெற்றி முழக்கமிட வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக.